சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, சாமி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறவங்களையெல்லாம் இந்த பட்டியல் போட்டு காட்டி இதெல்லாம் அவன் கொடுத்தது, இந்த உடம்பு அவன் கொடுத்தது, உனக்கு என்ன கொடுத்தான்னு கேட்குற. எதை வச்சு கேட்குறான்? அவன் கொடுத்ததை வச்சுக்கிட்டு அவன் என்ன கொடுத்தான்னு கேட்குறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அவன் தான் இந்த உடம்பை கொடுத்தான். ஆனால் நாம் என்ன கேட்குறான்? அந்த சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு. நீ இப்படி கேள்வி கேட்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கதே அவன் தான். அவன் கொடுத்தது எத்தனை, ஏராளம் ஏராளம் கொடுத்து வச்சிருக்கிறானே. அப்போ இந்த 5 வகையான உடம்பும் இறைவன் கொடுத்துருக்கிறார். அதில் 4 வகையான உடம்பு முத்தி பெறுகிற காலம் வரைக்கும் கூட வரும். எப்போது இறைவன் திருவடி அடைகிற பேரு வாய்க்கப் பெறுகிறதோ அன்று எந்த விதமான உடம்பும் இல்லாமல் அனைத்து வகையான உடம்பும் நீக்கப்பட்டுடும். அது வரைக்கும் பிறப்பதும் இறப்பதும் தவிர்க்க இயலாது. ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கு உங்கள் அறிவு வெளிப்பட்டு, உங்கள் இச்சை வெளிப்பட்டு, உங்கள் ஞானம் வெளிப்பட்டு நின்று இது எல்லாம் இறைவன் தந்தது, இது எல்லாம் இறைவன் தந்தது என்று சரணாகதி அடைகிறீர்களோ அன்னைக்கு வரைக்கும் செத்து செத்து பிறக்கும். அதனால் மாணிக்கவாசர் சொன்னார், மறந்தேயும் தன்கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம் பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். அறம் பாவம் என்னும் 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். ஏன்? அது காய பிறப்போடு இறப்பு என்னும், காயத்தோடு கூடிய பிறப்பும் இறப்பும். அப்போ வந்து வந்து போவது எதற்காக? வாராதிருப்பதற்காக, போகாதிருப்பதற்கெல்லாம் இல்லை, வாராதிருப்பதற்காக. எங்கே போனோம்? இறைவனை போய் சேர்றக்காக தான் பிறப்பே கொடுத்துருக்குது. இந்த சட்டை வழங்கப்பட்டதே உங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து கொண்டு, இந்த அறிவுக்கு காரணமானவன் இறைவன் என்று சரணாகதி அடைவதற்கு தான் பிறப்பு கொடுத்துருக்கிறார். நாம் என்ன நினச்சிட்ருக்கிறோம்? பிறந்த பிறப்பு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகத்தான், நல்ல தொழில் பண்ணணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்லா நாம் உலகியலை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோன்னு நினைக்கிறமே ஒழிய, என் அறிவுக்குள்ளே மண்டி கிடக்கிற அறியாமை நீங்கணும், என் அறிவு வெளிப்படணும், அந்த அறிவு அவனால் வந்த அறிவு என்று நான் சரணடையணும். அந்த வாய்ப்பு அமையுமானால் நமக்கு இந்த பிறவி நிறைவான பிறவி. அதை நீங்கள் உணரணும், தெரிந்து கொள்ளணும், சரணாகதி அடையணும். அது யாருக்கு வாய்க்கிறதோ, படித்தவங்க எல்லாத்துக்கும் வாய்க்காது, மறந்துடாதீங்க. 36 தத்துவம் படிச்சுட்டுமே வாய்ச்சிருமா எல்லாத்துக்கும்? இல்லை. அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது என்ன அருமையாக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லையா சிவம் செய்வித்தது, நான் செய்யலை, ஏன் எனக்கு ஏதுங்க இந்த அறிவு, இந்த அறிவு அவர் கொடுத்தது அப்படின்னு அங்கே கையை காட்டினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம்.